Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி travels நிறுவனம். Plan your happy trips with K Travels. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயன் நண்பர்களே. அதிமுகவுக்கு கூட்டணி அமையுமா, திமுக கூட்டணி உடையுமா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கலை இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு கலை. வணக்கம் நிஜந்தன். திரு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கூட்டங்களில் அறிக்கைகளில் மேடை பேச்சுக்களை பேசுறதெல்லாம் திமுக கூட்டணி விரிசல் கண்டுருச்சு, அந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு நிர்வாகிகிட்ட பேசுறது பெரிய கூட்டணி அமைப்பாரு, திமுக கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே வந்துருவாங்க, நிறைய பேர் வெளியே வந்துருவாங்க, குறைஞ்சபட்சம் 1-2 கட்சியாக வெளியே வந்துடும். இது கற்பனையா இல்லையா? இல்லை, அது சொல்கிறது கரெக்டு தான், கற்பனை கிடையாது. தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுகிறாங்க. அதாவது அவங்க வருவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாங்கிறது நான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு பலமானவர்களாக இல்லை, அவங்க வந்தால் பலம் தானே, வந்தால் வரட்டும், போனால் போட்டுமா, போனால் போகட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் விஜய் வருவா ஆசையாக இருந்தார்ல, விஜய் வர்றது வேறு விஷயம், அது பிறகு பேசுகிறேன். இந்த திமுக கூட்டணியில் விரிசல் வந்திருக்கா இல்லையா, வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க நான் வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அஸ்திரத்தை தூக்கி போட்டார் விஜய். தமிழ்நாட்டு அரசியலில் அது பெரிய பரபரப்பை உண்டாக்கிச்சு. அவர் பேசாமல் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. புத்திசாலித்தனமாக ஒரு அஸ்திரத்தை போட்டார். உடனே விசிகாவில் ஏற்கனவே நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. விசிகாவில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் வந்து பங்கு கேட்கணுங்குது, இன்னொரு குரூப் பங்கு கேட்க வேணாங்குது. இப்போ திருமாவளவன் என்ன செய்கிறாரு, இந்த 2 குரூப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் தேர்தல் வரைக்கும் அப்படியே அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பேசும்போது கேட்க வேணாம் ஆட்சியில் பங்குங்கிறாரு. அவருடைய மனசாட்சி ஆதவர்ஜின் மூலமாக என்ன சொல்கிறாரு, பங்கு கொடுத்தாதான் கூட்டணிங்கிறார். ஸோ இந்த 2 பிரிவுகளுக்கும் இறை போட்டுக்கிட்டு இருக்கார், தீனி போட்டுட்ருக்கார். அது எப்போ உடையும், இங்கே எந்த பிரிவு மேலோங்கும், எப்போ உடையும் சொல்ல முடியாது. ஏன் உடையணும், நல்லா ஜெல்லாகி ரொம்ப நல்லா சிமெண்ட் அப்படிதான் வெளியில் தெரியும், எல்லாமே வெளியில் அப்படி தான் தெரியுது. வெளியே தெரியுது, உள்ளுக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குன்னா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருவேறு கருத்துக்களை ஏன் அவர் பேச வேண்டிய அவசியம்? பிரச்சனை இல்லையே, இருவேறு கருத்துக்களை ஏன் அவர், இது பெரிய பிரச்சனைங்க இன்னைக்கு. ஆமாம், திமுக அண்ணா திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க. யாரு? திமுகவும் அண்ணா திமுகவும் இது வரைக்கும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லலை. கொடுப்பாங்களா? அவங்க சொல்லலைன்றல, கொடுப்பாங்களா நமக்கு என்ன தெரியும், கொடுக்கலாம். இல்லை, நீங்கள் அரசியல் விமர்சகர், நீங்கள் சொல்லல. அதிமுக தொடர் தோல்விகளுக்கு பின்னாடி அவங்க மறுசிந்தனை வரலாம். அதிமுக ஆட்சியில் பங்கு கொடுக்குங்கிற வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டியாலும் டிஃபால்ட்டாகவே வேறு வழி இல்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தாங்க அமையும். எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ 188 சீட்டில் நின்று 2021 133 திமுக ஜெயிச்சிச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டு 70%. இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு நிச்சயம் அதை விட குறைவு தான். அவங்க 158 சீட்டில் நிற்க விட மாட்டாங்க, எங்களுக்கு அதிகமான தொகுதியில் வேணும் இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சி கொடுக்க மாட்டாங்களே, கொடுக்கலைன்னா வெளியே போவாங்க. அதான் போனால் தோப்பாங்க. கரெக்டு, அதான் இப்போ உடையும். அப்போ நீ என்ன பலம் இழந்துருவேன். கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, திமுக ஜெயிக்க முடியும். அதிமுக 2 முறை கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயலலிதா இருந்தபோது. அது சரி, கூட்டணி தேவை என்பது எல்லாருக்கும், அதாவது கூட்டணி தேவை என்பது ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் எல்லா பெரிய கட்சிகளுக்கும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படுது. அதனால் கூட்டணி வந்து இப்போ விசிகா பங்கு வேணும்னு சொல்லி கேட்டு போகும்போது டிஃபால்ட்டாக நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 158 சீட்டில் நிற்கிறது கஷ்டம், நின்னா கூட 100 சீட்டுக்குள்ளே தான் ஜெயிக்க போகிறீங்க. யார்? திமுக. அதிமுகவுக்கு அதே கதி தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அது கம்மியாக உங்களுக்கு தனி மெஜாரிட்டிக்கு வராது. 17ங்கிற மேஜிக் நம்பர் அதிமுகவுக்கும் வராது, அந்த மேஜிக் நம்பர் திமுகவுக்கும் வராது. அப்போ டிஃபால்ட்டாக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது. ஆனால் அதை இவங்க முன்கூட்டி ஏற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். முதலே சொல்லிடுறது நல்லது. சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லுவாங்களா? சொல்லலாம், யாரெல்லாம் போகலாம். அந்த மாதிரி சொன்னால் மக்கள் நம்புவாங்களா? சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 2 விஷயம், நீங்கள் பல ஆண்டுகளாக அரசியலை பார்க்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக அந்த மாதிரி சொன்னால் ஓட்டு போடுவாங்களா? போடாமல் என்ன செய்வாங்க, அவங்க கூட்டணி ஆட்சியாக இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அதிமுக தலைமையில் கூட்டணி, இல்லாட்டி திமுக தலைமையில் கூட்டணி, அது மெயினாக பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் இல்லாத கூட்டணி ஆட்சிகளை அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சரி. அந்த மனப்பக்குவத்துக்கு அவங்க இன்னும் வரலை. முக்கியமாக திருமாவளவன் பற்றி சொன்னீங்க, வெளியே வந்துட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. அவர் ரொம்ப ஜெல் ஆகிட்டு ரொம்ப உறுதியாக திமுக அணியில் இருக்கார். விஜய் கலந்துக்கின்ற கூட்டத்தில் கூட அவர் கலந்துக்கல. அதில் முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதில் போக மாட்டேன்ட்டார். அதன் மூலம் திமுக அணியில் ரொம்ப உறுதியாக இருக்கார், நல்ல சிமெண்ட் போட்ட உறுதியாக இருக்கார். விஜய் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்துக்கிட்டா என்ன, கமலஹாசன் கலந்துக்கிட்டா என்ன, இவர் போய் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த அளவுக்கு தன்னை தூய்மையானவராக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. தூய்மையான வார்த்தை இல்லாட்டி திமுக அவர் நம்ப மாட்டாங்க, புனிதமானவர் நம்ப மாட்டாங்க. அப்போனா திமுக அணியில் இருக்க போகிறாங்கிறீங்க. அதுக்கான முயற்சி வெளியே காட்டிகிட்டு இருக்காரு. வெளியே உள்ள என்ன இருக்கும்? உள்ளக்குள்ளே என்ன இருக்குது? ஆதவர்ஜுன் சொல்கிறது இருக்குது. என்ன? கூட்டணிக்கு ஆட்சி கொடுத்தாதான் பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுத்தாதான். திமுக அணி இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், வெளியே போனால் ஜெயிக்க முடியாது. திமுக இருந்தாலும் இனிமேல் ஜெயிக்க முடியாது. இல்லை, நீங்கள் அந்த முடியாது. உங்கள் பார்வை உங்களுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 6.5% இந்த கூட்டணி குறைவாக வாங்கியிருக்காங்க. என்ன இந்த 6.5% எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்குறேன். சொல்லுங்கள். சீமான் பக்கம் கொஞ்சம் போயிருக்கு. சீமான் என்னங்க 8% வாங்கியிருக்காரு, அவர் ஏற்கனவே 6-7 வாங்கியிருந்தார். 5.5 வாங்கியிருந்தாரு, 8.2 வாங்கியிருக்காரு. ஆமாம், அது கொஞ்சம் ஏதோ ஒரு 1% 2% போயிருக்கு. அவர் அண்ணா திமுக ஓட்டை தானே வாங்கிட்டு இருக்காரு. அது ரைட். அப்போ திமுக ஓட்டு எங்கே போச்சு? திமுக பாஜக அணிக்கும் போயிருக்கு. பாஜக அணிக்கு தான் போயிருக்குது. அதனால தான் பாஜக மேலே திமுகவுக்கு பயம். இந்து ஓட்டுக்களை அவங்க பிரிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம இனிமேல் இந்துக்களை கவர வேண்டிய கட்டாயம் இருக்குது சொல்லிட்டு பழனியில் முருகனுக்கு காவடி அடித்தாங்க. அதோடு விட்டுருந்தால் பரவாயில்ல. அடுத்து என்ன பண்ண, கந்தகசி பாடல்களை கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் நீங்கள் பாடணும்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கூட்டணியில் கட்சியில் இருக்கவங்களே, நீங்கள் மதச்சார்பின்மை கோட்பாட்டிலேருந்து விலகி போகிறீங்க, அதுதான் நம்மளை பிணைத்து இருக்கக்கூடிய கோட்பாடு அப்படின்னு சொன்னாங்க. திக தலைவரும் சொல்லிட்டார். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்தளவு சொன்ன பிறகு என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? அவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை தாஜா பண்ணதை விட்டுட்டு இந்துக்களை தாஜா பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுறாங்க. என்ன தப்பு? என்ன தப்புன்னா அதுதான் நீங்கள் உங்கள் மதச்சார்பின்மை கோட்பாடு என்னாச்சு? ஏன் எப்பவுமே சொல்கிறதானே 90% மக்கள் இந்து மக்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறதும் இருக்கட்டும். அது அவங்க தாஜா பண்ண என்ன? இது வரைக்கும் தாஜா பண்ணதே இல்லையே. இப்போ பண்ணால் என்னன்னு கேட்குறேன். பண்ணாமலே தானே இருக்கிறாங்க. இப்போ பண்ணா என்ன? இப்போ பண்ணலாம்ல. அப்போ நீங்கள் பாஜகவோட போட்டி போடுறீங்க. போட்டி போட்டால் என்ன? அப்போ நீங்கள் மதச்சார்பின்மையிலேருந்து விலகி போகிறீங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, அவங்க கூட்டணி கட்சி சொல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். விலகி போயிட்டாங்க, மதச்சார்பின்மையில் பெருமளவுக்கு போயிட்டாங்க. இந்துக்களை இப்படி காக்கா பிடிக்கிறதுக்காக தாஜா நீங்கள் போட்டி போடுறீங்கல்ல பாஜகவோட இந்துக்கள் வாக்குகளை கவர்றதுக்கு. நீங்கள் மதச்சார்பின்மையிலேருந்து வெளியே போயிட்டீங்க இல்லையே. ஏங்க நீங்கள் மைனாரிட்டிஸுக்கு உதவி செய்கிறது என்பது மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு உட்பட்டது. இந்துக்கள் உதவி செய்யக்கூடாது. உதவி ஏன் செய்யணும்? ஏன் செய்யக்கூடாது? அவங்க பெரும்பான்மை மதங்க இருக்கட்டுமே. அவங்க எல்லா வகையிலையும் எல்லா இதுகளையும் இது வரைக்கும் நீங்கள் செய்யலையே. இந்துக்கள் உதவி பாஜக மட்டும் தான் செய்யணுமா? எங்க நான் இது வரைக்கும் நீங்கள் செய்யலையேங்க. இப்போ செஞ்சா என்ன? நாங்கள் என்ன சொன்னார், பெரியார் விட்டு வெளியே வந்தப்போ அண்ணா என்ன சொன்னார், நாங்கள் பிள்ளையார் சிலையை உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோன்னாரு. நீங்கள் போய் பழனியில் போய் முருகனுக்கு தேங்காய் உடைச்சிங்களே. மாறிட்டு வருது, பாறை மாறுறீங்களா? அதான் மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றம் ஏன் வந்தது? இப்போ நமக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் கூட்டணி பற்றி சொன்னீங்க. திருமாவளவன் என்னாச்சா? திருமாவளவன் சரி எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணிங்கிற விஷயத்தில் ஆட்சி பங்குன்னா அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் அங்கே போகணுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து காங்கிரஸில் ஒரு பெரிய கழகம் நடந்துகிட்ருக்கு. காங்கிரஸ் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. 82 மாவட்ட நிர்வாகிகளை கூட்டி கடந்த மாதம் செல்வ பெருந்தகை ஒரு கூட்டத்தை நடத்தினார். எல்லாரும் ஒன்றா சின்ன கோஷம் போட்டாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லைன்னா கூட்டணி கிடையாதுன்னாங்க. எல்லாரும் மொத்த கூட்டமும் அது மத்திய தலைமை தானே முடிவு செய்யணும்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொன்னார். மத்திய தலைமையாக எந்த முடிவு செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கூட்டணியில் பங்குன்னா தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அது மாதிரி மத்திய தலைமை ஒரு முடிவு எடுத்தால் 1996 படி நடந்தது மாதிரி, நரசிம்மராவ் வந்தப்போ நடந்தது மாதிரி பாமக மாதிரி ஒரு கட்சி உருவாகும். காங்கிரஸ் கட்சி உடையும். பெரும்பகுதி ஆட்சியில் பங்கு கொடுக்குற விஜய் பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தமாகாவை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பாமகன்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் ஏதோ ஒரு மாநில காங்கிரஸ் ஒன்று உருவாகும். என்ன
உருவாகி காங்கிரஸ் கட்சியினர் ஒரு புதிய கட்சியை தொடங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? விஜய் ஒரு சக்தியா? விஜய் ஒரு சக்தியா? சக்தி இல்லைங்க, அவர் இடம் தர்றேங்கிறார். ஒருத்தர் தான் நாங்கள் கூட வந்தால் நாங்கள் கூட்டணியில் இடம் தர்றேங்கிறார். ஜெயிக்கணும்ல, அதை பிறகு பார்க்கணும் யார் யார் போகிறாங்க. இதுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த கேள்வி நான் வர்றேன். இவங்க அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, போனாலும் விஜய் வந்து ஜெயிச்சாதானே ஆட்சியில் பங்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறப்ப அவங்க என்ன யோசனை பண்ணுவாங்க? அதிமுக கூட போனால் நிச்சயமாக ஜெயிக்கலாம், ஆட்சிக்கு வரலாம், பங்கு கிடைக்கலாம். அதிமுக ஜெயிக்கணுமே, கண்டிப்பாக அதிமுக நார்மலாகவே ஜெயிப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் போய் சேர்ந்தா நிச்சயம். எப்படி சார் 22% ஓட்டு வச்சுக்கிட்டு எப்படி நார்மலாக ஜெயிப்பாங்க? நீங்கள் சட்டமன்ற தேர்தலை தான் கம்பேர் பண்ணணும். சரி, 5% எக்ஸ்ட்ரா போடுங்க. 34% வாங்கினது 2021, அதுவும் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்தப்ப. அதனால் நீங்கள் அதெல்லாம் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஓபிஎஸ் எல்லாம் இருந்தார், அதனால வாங்கினார். ஓபிஎஸ் இருந்தும் வாங்கினாங்க, அவ்வளோதான். ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி எங்கேயும் கிடையாது. ராமநாதபுரத்தில் 2,3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அது ஏற்கனவே இங்கே பிரதமர் வேட்பாளரை நிறுத்துவதற்காக பாஜக அவருக்கு ஒரு ஓட்டு களத்தை உருவாக்கி இருந்தாங்க. 1%னாலும் வாக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, இல்ல இருக்கு, அவ்வளவுதான். அது ஒன்றும் வெற்றிக்கு உதவாது. ஏன் கடந்த தேர்தலில் 3% ஓட்டில் தான் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு. கரெக்டுங்க. அந்த 3% அவர்கிட்ட இல்லை, அதனால் அவர் ஒன்றும் ஒரு பொருட்டே கிடையாதுங்க. இப்போ அதிருப்தி வாக்குகள் திமுகவுக்கு எதிராக. எடப்பாடி கூட பேச மாட்டேன், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் செல்லா. எடப்பாடி கூட மனசார ஓபிஎஸ் வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் தான் அப்படி சொல்லுங்கள். ஓபிஎஸ் செல்லா கேஸுங்க, அவரால் எதுவுமே மாற்றம் வரப்போகிறதில்ல. நீங்கள் வந்து ஓபிஎஸ் சசிகலானால ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. இதே தினகரன் என்ன பண்ணார்? அதிமுக எதிராக கட்சி ஆரம்பித்தார். முதல்ல வந்து 5.5% வாங்கினார், அடுத்து 3.5% வாங்கினார், இப்போ கடைசியில் 2.4% வாங்கியிருக்காரு. அடுத்த தேர்தலில் அவர் என்ன வாங்குவார்? நிற்பாரான்னு தெரியாது, நிற்கிறதுக்கு ஆள் இருக்கா அவர்கிட்டன்னு தெரியாது. அவர்கிட்ட ஒரு 2 இருக்குது, ஓபிஎஸ்ட்ட 1 இருக்குது. அந்த 3% அண்ணா திமுக வந்தால் திமுகவை வெற்றி கொள்ளக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதை விட இவர்கள் வெளியே போனதுனால கட்சி புனிதமாகி இருக்கிறது. கட்சிக்கு மக்கள் அதிகமாக வாக்களிப்பாங்க. அவங்க இருந்தாலும் ஏதோ ரொம்ப அசுத்தமாக இருந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அவங்க உள்ளே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க சசிகலாவையும் தினகரனையும் வெளியேற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சது யாருங்க? இபிஎஸ் வச்சார், ஓபிஎஸ் வச்சார். உள்ளே வந்தால் குடும்ப ஆட்சி வந்துடும், அவங்கள அடிப்படை உறுப்பினர் வெளியே தள்ளுங்கன்னார். அவருக்கு தெரிஞ்சில்ல அன்றைக்கி, இன்றைக்கி அவருக்கு தெரியலையா? அது ஏங்க அது எப்படி சேர்க்க முடியும் அவங்கள? அந்த ரிஸ்க்கு அதிமுக எடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொன்ன அந்த 3% ஏதோ இருக்கா, அந்த ரிஸ்க்கு எடுத்து தான் ஆகணும். அந்த ரிஸ்க்கு இஸ்லாமியர்களை அதிகமாக கவர்வதனால, கிறிஸ்தவர்களை அதிகமாக கவர்வதனால அவங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். அதிருப்தி வாக்குகள் திமுகவுக்கு எதிராக கடுமையாக இருக்கிறதுனால அது பெரும்பகுதி அதிமுகவுக்கு தான் வரும். இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இவங்க எல்லோரும் யாருமே பிரிஞ்சு போகலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம கால்குலேஷன் படி இவங்க பிரிஞ்சு விஜய்கிட்ட போகலன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் அது. போயிட்டா அதிமுகவுக்கு லாபம். வீக்கெண்டு திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. போகலைன்னு வச்சுக்கோங்க, விஜய் வருவாரான்னு காத்துட்ருக்காங்க அதிமுக. ஆமாம், போகலைன்னா செகண்ட் ஆப்ஷன் விஜய்க்கு என்ன? அதிமுக கூட்டணி வருவார். இல்லைன்ட்டார், கதை மூடிட்டார். அதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை, சொல்லிட்டார். அந்த அறிக்கையில் புஷி ஆனந்த் கொடுத்த அறிக்கையில் அந்த வந்த தகவல் தான் தப்புன்றார். 80 சீட்டு எங்களுக்கு அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? சீட்டு தான் பிரச்சனை. அந்த சீட்டு இல்லைங்க, அந்த தகவல் தவறு. அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலைன்னு சொல்லிட்டார். எடப்பாடி அவர் என்ன சொல்லிட்டாரு? 2026 ஜனவரிக்கு பின்னாடி தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே பேசுவோம்னு சொல்லிட்டார். அதனால் அந்த தகவல் தவறுன்னு தான் சொன்னார் ஒழிய அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. அதிமுகவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. நீங்கள் கூட்டணி கட்சிகள் சுதாரித்து வெளியேறலைன்னா அந்த திமுக கவிழ போகிற கப்பலில் இவங்களும் கூட சேர்ந்து கவிழ்ந்துருவாங்க, உள்ளே போயிடுவாங்க. அதான் நடக்க போகுது, வேறு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. திரு எடப்பாடி கூட ஒன்றும் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது? நிச்சயம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா எடப்பாடி நம்புறாரு இல்லைங்கிற வேறு விஷயம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறேன், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அனலைஸ் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், மறந்துட்டேன். கனிமொழியினுடைய தாயார் வந்து பெரிய அளவுக்கு அங்கே ரிவோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் மக ரொம்ப காலமாக கட்சியில் வேலை செஞ்சிட்ருக்கிறா, 1 வருஷம் ஜெயிலில் இருந்தா கட்சிக்காக. ஆனால் துணை முதல்வர் பதவியை நீங்கள் அவளுக்கு தராமல் நேற்று வந்த பையனுக்கு கொடுக்குறீங்க.
அப்போ என் மக வந்து கனிமொழி வந்து கலைஞருடைய குழந்தை இல்லையா, பிள்ளை இல்லையா? கட்சி பிரச்சனை முக்கியமா அண்ணா திமுக அது ஒரு பெரிய பிரச்சனையா வருது. நீங்க சொன்னதுல, நீங்க ஆரம்பத்தில் சொன்னது முக்கியமா தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியில் பங்கு அப்படின்னு எடப்பாடி சொல்லிடுவார். வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேற வழி இல்லை. வழியிலே நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படி ஒரு அரசியல் கட்சியை பற்றி நம்ம முடிவெடுக்க முடியாது. we should leave it to them to decide. ஏன்னா பட் எதை நோக்கி அவங்க போவாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு அப்படி சொன்னாதான் மற்ற கட்சிகள் வரும். அது அவங்களுடைய இஷ்டம். அப்போ தானே வருவாங்க. அது கண்டிப்பாக அப்படி அதை சொல்கிறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் இட் இஸ் அப் டு தம் டு டிசைட். நம்ம டிசைட் பண்ணியாச்சுன்னா பிறகு எங்க அவங்க யார், அங்கே எடப்பாடி ஏன் பொதுச் செயலாளர் இருக்கணும், நானாக இருக்கணும்? நம்ம அப்படி ஒரு பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. சசிகலா நீங்கள் இருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க? நான் இருந்தால் நான் நிச்சயமாக கூட்டணியில் பங்குன்னு சொல்லுவேங்க. இப்போ சொல்ல மாட்டோம். ஜனவரி 2026க்கு பின்னாடி தான் சொல்லணும். துணை முதலமைச்சர் பதவி தருவீங்களா? ஆமாம், அது பங்குன்னா பிறகு அதுக்கடுத்து என்னென்னங்கிறது வேறு. அப்போது ஆட்சியில் அதிமுகவோட பிடி குறைஞ்சிரும்ல? அது வேறு. தலைமை அதிமுக தானே, தலைமை அதிமுக தாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குல்ல. இப்போ பாஜகவோட மற்ற 2 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. ஆட்சியில் பாஜகவோட பிடி குறைஞ்சி போச்சா என்ன? அவங்க அஜெண்டா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் வர்ற பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அஜெண்டா தான், அதில் மாற்றம் வரலையே. ஏன்னா வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு ஜேபிசியினுடைய ஆய்வுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இது வேணால் கூட்டணி கட்சிகளுடைய ப்ளஸ்ஸாக இருக்கலாம், வற்புறுத்தலாக இருக்கலாம். மற்றபடி வேறு என்ன இருக்கே? சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து கூறியமைக்காக திரு கலை மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.